ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு செம்ம சூப்பர்பான பாம்ஃப்ரெட் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை நான் க்ரீன் மசாலா யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைக்குத்தளவு நல்ல ஃப்ரெஷ்ஷான க்ரீனான கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. அதே மாதிரி புதினா இலை போட்டுக்கோங்க, சேம் அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு, ஒரே ஒரு பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா காரமானது ஒன்றே போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன இஞ்சி துண்டு போட்டுக்கோங்க. இதில் ஒரு 20 ml மட்டும் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பயன்படுத்தியிருக்கிற ஃபிஷ் நல்ல பெரிய சைஸுங்க, கிட்டத்தட்ட ஒரு 350 கிராம். அதனால் நான் அதற்கு தகுந்தவாறு மசாலா பயன்படுத்தியிருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி மறக்காமல் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ½ லெமன் லெமன் ஜூஸ். இந்த மஞ்சள் பொடியும் லெமன் ஜூஸும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த க்ரீன் மசாலா ரொம்ப நேரமே நல்ல க்ரீனாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போதுமே க்ரீனாக இருக்கும். இல்லைன்னா இந்த கொஞ்சம் ஒரு பிளாக் கலர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அதாவது இந்த மீனில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. மீன் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு இது உள்ளே எல்லாம் மசாலா போகிற மாதிரி நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா பூசி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா வகையான மீனும் பயன்படுத்தலாங்க. பட் இந்த மீனில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே சூப்பர்பாக இருக்கும். இப்போ இதை ஒரு ½ அன் ஹவருக்கு ரெஸ்ட் எடுக்க வச்சுருங்க. இப்போ தவா நான் அடுப்பில் வச்சுருக்கேன். ஆயில் கொஞ்சமாக விட்டுட்டு அந்த தவா நல்லா சூடானது பாருங்கள். நான் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல ஃபைன் ரவா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த ஃபிஷ்ஷை இந்த 2 பக்கமும் இந்த சைடு அந்த சைடும் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் நம்ம தவாவில் இந்த ஃபிஷ்ஷை வச்சுட்டு இந்த ஃபிஷ்ஷு கொஞ்சம் பெரிய சைஸ், அதனால் நான் இந்த சைடு ஒரு 3 நிமிஷம் நல்ல ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் அந்த சைடு ஒரு 3 நிமிஷம். அவ்வளோதான். இவ்வளோ ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஓவர் குக் ஆயிரும். நல்ல சாஃப்டாக இப்போ நீங்கள் சாப்பிடும்போது நல்ல மேலே நல்ல கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே நல்ல ஜூஸியாக ரொம்பவே சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க. அந்த ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பர்பாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.